Hey, hello everyone. Good to see you all on this video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நான் அல்ட்ராஸ் வாங்கின கதை அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இது வந்து எக்ஸ்சேஞ்சு ப்ராடக்ட் தான். ப்ரீவியஸாக நான் வாங்கினது இண்டிகா, டாடா இண்டிகா அண்ட் சேம் டாடா கம்பெனியில் அல்ட்ராஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ப்ரொசீட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்கிங். என் வீட்டில் என்னோட பார்க்கிங் ஸ்பேஸுக்கு மேட்ச் ஆகணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்ட். ஸோ இண்டிகாவை விட அப்படி அதுக்கு ஒரு பெரிய அண்ணன் மாதிரி, இல்லை ஃபைனலாக பிறந்த தம்பி அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட சேம். கொஞ்சம் தான் லெவலில் வித்தியாசங்கள் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் பேக் சீட்டில் பின்னாடி இருக்கிறவங்களுடைய கம்ஃபர்ட் இதையும் நான் பார்த்தேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏசி, அந்த ரியர் ஏசி வெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸானை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு அல்ட்ராஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த காம்பேக்ட் அதுக்காக. நெக்ஸான் இருந்துச்சு அப்படின்னாக்க என்னால் ரொம்ப ஸ்டிஃபாக நான் உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு அல்ட்ராஸ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தெரிஞ்சது. ஸோ அதனால நான் வாங்கினேன். ஸோ மொதல் விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடியது இதுதான். நீங்கள் வாங்குற காரு கரெக்டாக உங்கள் வீட்டில் பார்க் பண்ண முடியுதா, அதெல்லாம் கவனமாக பாருங்க. அப்புறம் அந்த பார்க்கிங் ரேஞ்சில் இருக்கிறப்போ உங்களால் அந்த வண்டியில உட்கார்ந்து போறதுக்கு முடியுதா? ஏன்னா இது அல்ட்ராஸ் மட்டும் இல்ல. உங்களுக்கு புடிச்ச எந்த கம்பெனினாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுல உள்ள ஒரு விஷயங்கள் மட்டும் இத நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படி நல்லாருக்கும். ஓகே, எக்ஸ்சேஞ்சில இருந்து நம்ம வருவோம். ஸோ இண்டிகாவ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றப்ப அத வந்து நான் மாடிஃபிகேஷன் நெறைய பண்ணேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துடுறேன். என்னெல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிறது. அதுல எனக்கு வந்து அல்ட்ராஸ்ல வேணும் அப்படின்னு நான் நினைச்சது மெயினா வயர்லெஸ் சார்ஜிங். கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து லிட்டில் பிட் ஹையர் வேரியண்ட்டா இருந்துச்சு. அடுத்தது ரியர் ஏசி வென்ட். அது இண்டிகால இல்ல. பட் எனக்கு மேண்டேட்டரியா தேவைப்பட்டுச்சுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேமரா 360 டிகிரி கேமரா. அது அல்ட்ராஸ்ல கிட்டத்தட்ட பேஸ் வேரியண்ட்ல கிடையாது. பட் அத தாண்டி நம்ம போறோம் அப்படின்னா குடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கேமரால ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு 360 டிகிரி கேமரா குடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா இண்டிகால வந்து நான் ரிவர்ஸ் கேமரா எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா டேஷ் கேம் கூடாலே நான் வந்து ரிவர்ஸ் கேமராக்கு உண்டான ஆப்ஷன நான் வந்து சூஸ் பண்ணி வாங்குனதுனால, அது ஒரு ப்ராப்பரான செட்டப்பா எனக்கு அமைஞ்சது. ஓகே. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு வந்து கிரியேட்டிவ் அப்படிங்கிற வெர்ஷன் வந்து கிடைச்சது. நான் சன்ரூஃப் போல கிரியேட்டிவ் எஸ். பட் நான் வந்து கிரியேட்டிவ்ல நிப்பாட்டிக்கிட்டேன். இப்ப கிரியேட்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு சன்ரூஃப் இல்லாத ஒரு வெர்ஷனாட்டு கிடைக்கும். ஃபாக் லைட் கிடைக்காது. நான் ஃபாக் லைட் அடிஷனலா நான் வாங்கி, அதே இது கம்பெனில ஆக்சஸரீஸ்ல அவங்கட்ட வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஏன் ஆக்சஸரீஸ் நான் அங்க யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த ஒரு விஷயம், அ எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் YouTubeல பார்க்கிறப்போ, ஒரு பேஸ் வேரியன்ட் கார் வாங்கி டாப் எண்டா மாத்திரலாம் அப்படின்னா முடியும். ஏன்னா அதுக்குண்டான ஜென்யூன் ஆக்சஸரீஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம். நம்மளே மாட்டோம்னா மாட்டிக்கலாம். எல்லாம் DIY மாரி தான். ஏன்னா அந்த வாரண்டி கட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் இவங்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஜென்யூன் ஆக்சஸரீஸ் அப்படிங்கிறப்போ ஈஸியா நமக்கு அவைலபிள். ஈஸியா பிளக் அண்ட் பிளே அப்படிங்கிறதுல வந்துரும். ஓகே. பட் இதுக்காக உங்களுடைய ஆல்டர்னேட்டர் சப்போர்ட் பண்ணும். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை குடுக்குற அந்த ஆல்டர்னேட்டர் சப்போர்ட் ஆகுமா? அதுலயும் இப்ப புது மாடல் வண்டிகள் எல்லாத்துலயும் ஸ்மார்ட் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான். வண்டி ஓடும். ஆல்டர்னேட்டர்ல இருந்து பேட்டரிக்கு பவர் தேவைன்னா மட்டும் ஆல்டர்னேட்டர் ரன் ஆகும். ஆனா இண்டிகால பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஆல்டர்னேட்டர் ரன்னிங்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து புது மாடல்ல வந்து ஸ்மார்ட் ஆல்டர்னேட்டர் வந்து மைலேஜ் எஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாங்க இப்படி பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. பட் இது டெக்னிக்கலி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃபங்ஷன் இப்படிதான் இருக்கும். எப்படின்னா பேட்டரியில இருந்து குறிப்பிட்ட அளவு, அதாவது இப்போ வண்டி நிப்பாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அதோட சார்ஜ் இருக்குங்கிற வரைக்கும் பேட்டரியிலே ரன் ஆகும். அதுக்கு பிறகு ஆல்டர்னேட்டர் ரன் ஆகி பேட்டரி சார்ஜ் ஆகும். இப்படிதான் ஒரு கான்செப்ட் எனக்கு சொன்னாங்க. ஸோ நீங்க வாங்குற பேஸ் வேரியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அல்டர்னேட்டர் அதோடைய கெப்பாசிட்டிக்கு மிகாம நீங்க எலக்ட்ரிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. அப்படிங்கிறது ஒரு சின்ன வேண்டுகோளாட்டு நான் வைக்கிறேன். ஏன்னா, இது நான் வந்து இண்டிகால பார்த்தேன். பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறது அண்ட் அத பத்தியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ குடுக்குறேன். நீங்களும் அத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்தி அல்டர்னேட்டர் காடுகள்ல போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னாலும், வண்டி ஜம்முன்னு நம்பி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகாம போயிறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக. அது ஒண்ணு. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கம்ஃபர்ட்டு. அடுத்தது இந்த ஆல்டர்னேட்டர்.
அப்புறம் ஏர் கண்டிஷனிங் அதில வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ, அதனால என்ன பலன்னு எனக்கு வந்து ப்ராப்பரா தெரியல. பட் என்ன சொல்றாங்க அப்டின்னா, டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர கம்பேர் பண்ணி உங்களுக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏசி தன்னுடைய கூலிங் பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. நல்ல விஷயம் தான். அப்போ அதாவது நான் உட்காந்து டெம்பரேச்சர் ஏத்தி இறக்க வேணாம். ஜஸ்ட் ஆட்டோல போட்டு விட்டா போதும். ஆட்டோமேட்டிக் வரும். அதுக்கு பிறகு எனக்கு தேவையான ப்ளோவர் ஸ்பீட நான் மாத்துறேன் அப்படிங்கிற பட்சத்தில அந்த ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் கட் ஆயிரும். ஏசி ஆன்ல இருக்கும். ப்ளோவரோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நமக்கு காத்து வரும். அண்ட் ப்ளோவரோட பொசிஷன் இப்போ ஃபேஸ்க்கு மட்டும் வரணும், காலுக்கு போகணும், இல்ல ஃப்ரண்ட் டீஃப்ராஸ்ட் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ, அதில நமக்கு எந்த பக்கம் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ, இது வந்து ஒரு ஏசில நான் பார்த்தது. கம்பேரிங் டூ இண்டிகா, எனக்கு இதுல வந்து ஒரு வித்தியாசமா தெரியுது. அண்ட் இண்டிகால அப்படி இல்ல. ஏசி ஆன், ஏசி ஆஃப், அப்புறம் ப்ளோவர் ஸ்பீடு கூட்டி குறைச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னாக்க, வைப்பர்ஸ். இந்த ஒரு விஷயம் நான் வந்து மெயினா நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தேன். ஆட்டோமேட்டிக் ரெயின் வைப்பர். ஆட்டோமேட்டிக்கா வைப்பர் வந்து ரெயின சென்ஸ் பண்ணுச்சுன்னா ஒர்க் ஆகும். அ ஃப்ரண்ட் மட்டும் தான். ரியர் வைப்பருக்கு கிடையாது. அண்ட் ரியர் வைப்பர்ல அந்த டீஃபாகர் அந்த லைன்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு மழை நேரத்தில ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. இது இன்னொன்னு. அடுத்தது லைட்ஸ். லைட் மேண்டேட்டரி. ஏன்னா நான் வந்து இண்டிகால இருந்த ஹாலோஜன் பல்ப எடுத்துட்டு எல்இடி லைட் போட்டிருந்தேன். அந்த எல்இடி லைட்டு இண்டிகாக்கு ஓகேவா அப்டின்னா, எஸ். ஆஃப்டர் ஆல் செட்டப் நான் என்னலாம் செட்டப் பண்ணியிருக்கனோ எல்லாத்தையும் பண்ண பிறகு அந்த அல்டர்னேட்டர்ல ஜஸ்ட் ஐ திங்க் 1 வோல்ட் அதாவது 12 வோல்ட் பேட்டரி. பட் எனக்கு 13 வோல்ட் சப்ளை கிடைச்சிட்டு இருந்தது. அதாவது பேட்டரியும் சார்ஜ் ஆகுது. என்னோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்ஸும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் அதோடைய ரிசல்ட்டாட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நான் அப்போ ஓகே எல்இடி லைட் தாராளமா யூஸ் பண்ணலாம். எனக்கு தேவைப்பட்ட பவர் அதில கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, ஐ மீன் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் அத யூஸ் பண்ணேன். அதுவும் உங்களுக்கு இங்க பேஸ் வேரியண்ட்னா உங்களுக்கு ஹாலஜன் கிடைக்கும். இல்ல டாப் வேரியண்ட் நீங்க போறீங்க. நான் வச்சிருக்கிறதுலயுமே எல்இடிஸ் தான் இருக்குது. ஸோ நைட் விசிபிலிட்டி கம்பேரிங் டூ நம்ம தேர்ட் பார்ட்டியா ஒரு எல்இடி லைட் வாங்கி போடுறோம்னா பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லனாலும், இது என்னவோ ரெக்யர்டு அமௌண்ட் இருக்குது. ஸோ ஒரு 60-70 நீங்க ஹை பீம்ல வச்சுட்டு போலாம். இல்ல 40-30 இந்த ரேஞ்சுக்கு போறீங்க அப்படின்னா, லோ பீம் இஸ் குட். அண்ட் அந்த ஹை பீம், லோ பீம் அதுக்கு பக்கத்துல இந்த ஹெட்லைட் லோ பீம் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு நாப் இருக்கும். ஐ மீன் ஒரு ரொட்டேட்டிங் நாப். அத நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதோட லெவல் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களுடைய கேபினோடைய வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அத நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இட் வில் பி பெஸ்ட் விசிபிலிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, டயரு. இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து இண்டிகால இருந்து இங்க வர்றப்போ, நான் அங்க உள்ள டயரு வந்து R13 பட் இங்க R16 ஸோ இட் வில் பி பிக்கஸ்ட் சேஞ்ச். நல்லா இருக்குது. எனக்கு ரைட் கம்ஃபோர்ட் நல்லா இருக்குது. ஸோ இந்த R16 R13லேருந்து R16 வந்ததுனால ஏதாச்சும் பெருசா எனக்கு ஏதோ லாபம் கிடைச்சிருமான்னா இல்ல. பட் ஓகே சம்திங் டயர் பெருசா இருக்கு அவ்வளோதான். அண்ட் அதுக்கு ஏத்த மாரி ரேட்டும் கூடும். அஃப்கோர்ஸ். அப்புறம் ஏபிஎஸ் இருக்கு. இண்டிகால இல்லாத ஒண்ணு. இட்ஸ் குட். நான் வந்து நேத்து நடந்த சம்பவம். நேத்து அப்படின்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நேத்து 14. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 80-90 அந்த ரேஞ்சுல போயிருப்பேன். எனக்கு ரைட் சைடு அதாவது எக்ஸாக்ட்லி ரைட் லேன்ல அதாவது ஸ்பீடா போற லேன்ல ஒரு லாரி ஸ்லோவா போகுது. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேஷன் போட்டு நான் லெஃப்ட்‌க்கு வர்றேன். இங்க பார்த்தா ஒரு டஸ்டர் ரோட்ல நின்னு அவங்க சம்திங் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு போயிரலான்னு தோணுது. பட் ஒரு கெஸ்ஸிங். ஒருவேளை அந்த டஸ்டர்ல இருந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க யாரோ கதவு எதையாவது திறந்துட்டாங்க அப்படின்னா, மேபி தட்டலாம் அப்படிங்கிறது. ஹைவேல. ஸோ நான் வந்து பிரேக் அடிக்கிறேன். அடிச்சு அந்த லாரியோட ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகுறேன். லாரி ஒரு நியர்லி 40 அந்த மாரி போகும். ஸோ வித்தின் ஒரு 1 டூ 2 செகண்ட் ப்ராப்பரா பிரேக்கிங்ல வந்து நின்னுடுச்சு. ஸோ பிரேக்கிங் ஐ ஃபீல் ஹேப்பி. பட் அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங்காட்டு இத நீங்க கன்சிடர் பண்ணலனாலும் ஏபிஎஸ் இஸ் குட் கம்பேரிங் டூ இண்டிகா. இண்டிகாலுமே பிரேக்கிங் நல்லா தான் இருந்தது. ஒரு நாளும் எனக்கு ஒரு டயர் மட்டும் வெட்டிக்கிட்டு இழுத்துட்டு போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு நாள் நடக்கல. அது ஓட்டுறவங்களுடைய கைவண்ணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரேக்கிங் ஒரு திறன் அப்படின்னா, ஓட்டுறவங்க கைவண்ணத்த பொறுத்து அது மாறும். ஃபைன். அடுத்தது அ சூர்யா ப்ரோ கேட்டது மைலேஜ். ஸோ மைலேஜ பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன எனக்கு இல்லாத ஒரு புரிதல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு புது கார் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில, நான் அ புது வண்டி அப்படிங்கிறப்போ நல்ல மைலேஜ் இருக்கும். பழைய வண்டி ஆக ஆக மைலேஜ் குறையும். இப்படிங்கிற ஒரு புரிதல்ல நான் வந்து வண்டி வாங்குனேன். பட் வண்டி வாங்குன பிறகு எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, நான் அதுக்குண்டான டேப்லெட்ஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்கேன். அதுவும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அ இல்ல அப்படின்னா, வாய் வார்த்தையாட்டு நான் இதுலயும் ப்ராப்பரா நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ நான் எப்பவுமே அ டேங்க் வந்து ஃபுல் தான் பண்ற ஒரு பெர்சன். அப்படின்னா தான் மைலேஜ் கால்குலேஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் பார்த்தோம் அப்படின்னா நான் டெலிவரி எடுத்தேன் அன்னைக்கு June 2, 2026. அதில் ஃபர்ஸ்ட் ஃபில்லப்பு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடோமீட்டரில் போய் 20 இருந்தது, அதாவது 13 இருந்தது. 13லேருந்து 20 மாற்றுறதுக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஓகே, ஸோ வண்டி வந்து எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க, இதுவும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வண்டியை வந்து ஷோரூமுக்கு கொண்டு வருவாங்க, அதாவது எங்கேயோ தயாரித்து லாரியில் கொண்டு வந்து ஒரு இடத்துல எல்லா வண்டியும் தரையில் நிப்பாட்டி அதுக்கு பிறகு ஒருத்தங்க அதை டிரைவ் பண்ணி ஷோரூமுக்கு கொண்டு போவாங்க. இதுதான் ப்ராசஸ். இல்லை அப்படின்னா ஷோரூம் வந்து கொஞ்சம் அவுட்டர், சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்குது அப்படின்னா ஷோரூம் வாசல்லே கொண்டு வந்து அந்த லாரியை விட்டு இறக்கி டேரெக்டாக உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 13 கிலோமீட்டர் அந்த வண்டி ரன் ஆகிருந்தது. இவங்க சம்திங் ஒரு ஃபியூல் போட்டு 13 கிலோமீட்டர் யூஸ் பண்ணி ஷோரூமுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இந்த 13 நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதே வண்டி, இந்த வண்டி தான் உங்களுக்கு, அதாவது வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் VIN அப்படின்னு ஒரு நம்பர் உண்டு. நீங்கள் வெஹிக்கிள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த VIN அப்படிங்கிறத உங்கள் பேருக்கு, உங்களுடைய ஃபோன் நம்பருக்கோ இல்லை உங்கள் பேருக்கோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவாங்க. இது பிறகு இது மாறாது. ஓகேவா? ஸோ இந்த VIN-ஐ செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெஹிக்கிள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண அதே வண்டி தான் எனக்கு இப்போ கையில் இருக்குது. அண்ட் நான் போகிறேன், 20க்கு மாறுது. அதுக்கு பிறகு கேஷ் கொடுக்குறோம், அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது, என் பேருக்கு வண்டி ரிஜிஸ்டர் ஆகுது, டெலிவரிக்கு வண்டி நிப்பாட்டியாச்சு, கையில் தர்றாங்க. ஓகே, இப்போ கையில் தர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா 20 அப்படிங்கிற நம்பரில் இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபுல் டேங்க் போடுறேன். ஃபுல் டேங்க் அப்படின்னு அந்த ஃபியூல் போடுறவங்கள்ட்ட சொல்லியாச்சு. 33.82 லிட்டர்ஸ் அவங்க போடுறாங்க. இது நான் வந்து எல்லாமே அட் அ டைமில் ரெக்கார்ட் பண்ண விஷயம். ஐ மீன் ஃபோட்டோஸ் எடுக்கிறது மூலமாக இந்த டேட்டா எனக்கு கிடச்சது. 33.82 லிட்டர் ஃபஸ்ட்டு அந்த 20 கிலோமீட்டருக்கு பிறகு நான் போடுறேன். இப்போ இதில் வந்து 33.82 லிட்டரை நான் வந்து எரிக்க ஆரம்பிச்சு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமு நான் வந்து லோ ஃபியூல் காட்டுது. லோ ஃபியூலுக்கு வந்து ஆம்பர் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர், சாரி எல்லோ கலர்ல ஒரு லைட் பிளிங்க் ஆகும்னா அந்த ஃபியூல் படம் போட்டு, அந்த டைம்ல நான் வந்து அடுத்த ஃபில்அப் பண்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா 274.4 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு ஃபுல் டேங்க்ல. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 8.11 கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஃபர்ஸ்ட் ஃபில்லில். வெறும் 8 கிலோமீட்டர் மட்டுமே. இதை பார்க்குறப்போ எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆஹா, எல்லாரும் மைலேஜ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நாங்கள் நமக்கு வெறும் 8 கிலோமீட்டர் தான் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்தது, ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஆனாலும் மனம் தளராமல், ஓகே, மனம் தளராமல் செகண்ட் ஃபில்லப்பு, ஓகேவா, செகண்ட் ஃபில்லப்பு ஜூன் 21 செகண்ட் ஃபில்லப் பண்ணுறேன். அப்போது வந்து எனக்கு ஆல்ரெடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 294 வந்திருக்குது கிலோமீட்டர். ஸோ 294, அதாவது 274ல் 20 நமக்கு மைனஸ், அதாவது நமக்கு டோட்டல் அந்த ஓடோமீட்டர் அதில் வந்து 294 காட்டுது. ஏன்னா அதில் 20 வந்து ப்ரீவியஸ், அது நான் ஃபியூல் போடுறதுக்கு முன்னாடிங்கிறனால இந்த 20 மைனஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 294.4 அப்படிங்கிறத ஓடோமீட்டரில் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணுறேன் மறுபடி ஃபுல் டேங்கு. எனக்கு 33 லிட்டர் நான் முதல்ல சொன்னேன், அது 33 27.32 லிட்டராக மாறுது. அப்போ ஏன் அப்படின்னு நான் கணக்கு வைக்கிறேன். 35 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, சாரி 37 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அதில் வந்து 2 லிட்டர் இந்த ஏருக்காக கொஞ்சம் இடைவெளி இருக்கும் மேலே, அப்புறம் கீழே நமக்கு லோ ஃபியூல் காட்டி பிளிங்க் ஆகி கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆன பிறகும் வண்டி ஓடும். அது வந்து அந்த ஃபியூல் பம்ப் வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாதுங்கிற லெவலுக்கு கிடக்கும்ல டெட் வால்யூம். அது வந்து நியர்லி 5 லிட்டர் அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சது. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். பட் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்த தகவலை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா டேங்க்ல எக்ஸாக்ட்லி எப்படி அதை அளக்கணுங்கிறது எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ப்ளஸ் டிரைவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நீங்கள் பார்த்துப்பீங்க ஃபியூல்லாம் போட்டு வண்டியை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஆட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூல் பம்பு கட் ஆன உடனே போதும். ஓகே, இப்போ 27.32 லிட்டர் நமக்கு போட்டாச்சு. இப்போ எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது 331 கிலோமீட்டர், 331.6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கு. அப்போ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 626 கிலோமீட்டர்ல ரெண்டாவது ஃபுல் டேங்கு கட் ஆகுது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 274, அடுத்தது 274க்கும் 626க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 331 கிலோமீட்டர். ஸோ 274 331 அப்படிங்கிறப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25, அங்கே ஒரு 30, 30, 20, 50,
50, 50, 55. ஓகே. ஸோ 55 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. எப்போ? செகண்ட் ரீஃபில்ல. 2வது ரீஃபில். அப்போ ஓகே சம்திங் ஏதோ கொஞ்சம் மைலேஜ்க்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அப்படின்னு. அப்போ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த இன்ஜின் ரன்னிங்க்கே நெறைய ஃபியூல் வந்து செலவாகும். அடுத்தது இன்ஜின் வந்து ஓட ஆரம்பிச்ச பிறகு, அந்த ஓட்டம் ஆக ஆக அதாவது தேய்மானம் வந்த பிறகு, அந்த இன்ஜின் ஸ்மூத்தா ரன் ஆகுறப்போ ஈஸியா ஃபியூல் சப்ளையும் நல்லபடியா இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி மைலேஜும் கூடும்னு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸோடைய கூற்று. அவங்க சொல்றாங்க. அப்ப இது உண்மையா அப்படின்னா, எனக்கு அப்படிதான் டேட்டா கிடைக்குது. ஸோ இதெல்லாமே Instagramல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இதோடைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் நீங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்தது 3 ஃபில் இப்ப நான் போறேன். ஜூலை 12 ஜூன் 21ல போட்டதுக்கு பிறகு ஜூலை 12க்கு வர்றேன். அதுல பார்த்தோம் அப்படின்னா 626 626 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல 3வது ரீஃபில் நான் போடுறேன். ஓகேவா? 3வது ரீஃபில்ல நான் போட்டாச்சு. இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து 26.87 லிட்டர். இந்த 26.87 லிட்டர் நான் போட்ட பிறகு எனக்கு எவ்வளோ ஓடியிருக்கு அப்படின்னா, அதே மாதிரி 338 கிலோமீட்டர் ஓடியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரீஃபில்ல எனக்கு 8.11 மைலேஜ். 2வது ரீஃபில்ல 12.13 3வது ரீஃபில்ல 12.58. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் 964 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. எனக்கு 1000த்துல ஒரு சர்வீஸ். 1000 நான் வரணுங்கிறதுக்காக லோ ஃபியூல் காட்டுது. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு 5 லிட்டர மட்டும் போட்டு பார்ஷியல் ஃபில் 4த் ஃபில்ல பார்ஷியல் ஃபில்லா நான் போடுறேன். ஸோ பார்ஷியல் ஃபில் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய 1000 கிலோமீட்டர நான் ரன் பண்ணிட்டு சர்வீஸ்க்கு விட்டுறலாம். 2வது லோ ஃபியூலா இருக்கும். இட் வில் பி பெஸ்ட். சர்வீஸ்க்கு போகுது அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூல் அதிகமா போட்டு வைக்கணுமா என்ன அப்படிங்கிறதுனால நானும் அத கம்மியா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லிட்டர போட்டேன். நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ பார்ஷியல் ஃபில் போட்டு எனக்கு வந்து 12.42 அப்படிங்கிறது மேக்ஸிமம் கிடைச்சது. எப்போ அப்படின்னா, நான் 5த் ஃபில் போடுறப்போ எனக்கு ஓடோமீட்டர்ல காட்டுச்சு. ஸோ 1029வது கிலோமீட்டர்ல 5வது ஃபில் நான் போட்டு, எனக்கு வந்து 403 கிலோமீட்டர் இன்னும் நீங்க போலாம் அப்படின்னு காட்டியிருக்குது. அதுல பார்த்தோம் அப்படின்னா, நான் அட் அ டைம்ல அந்த 5த் ரீஃபில் போட்ட பிறகு எனக்கு கிடைச்ச ரீடிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த மிஷின்ல காட்டுறல அந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல காட்டுறது வந்து அபோவ் 19 தாண்டி காட்டுது. ஸோ 5த் ரீஃபில் ரன்னிங்ல இருக்குது. இனி 6த் ரீஃபில் வர்றப்ப இந்த 5த் ரீஃபிலோடைய மைலேஜ் என்னங்கிறத ப்ராப்பரா நீங்க பார்க்கணும்னா, நீங்க Instagramல ஃபாலோ பண்றீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மைலேஜ் நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே 8 தான் வருதுங்கிறப்போ, இன்னும் சொல்லப்போனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி எடுக்க முன்னாடியே வண்டிய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 8 தான் அதுல காட்டும். அப்போ 8 நகராது. 8 அப்படியே தான் இருக்கும். என்னதான் நீங்க வண்டிய வந்து அந்த ஐஎஃப்இ அதாவது இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் வந்து ஃபுல் ஆகும். இல்ல அத பத்தி சம்திங் அது வண்டிய பொறுத்து மாறும்னு வைங்களேன். அது வந்து எடுக்கிறப்போ, அந்த இது ஃபுல்லுல இருந்து நீங்க ஓட்டாம ஈகோ மோடுலயே ஓட்டாம ஸ்போர்ட்ஸ் மோடோ இல்ல சிட்டி மோடுக்கு போகாம ஈகோலயே ரன் பண்ணாலும், இவங்க நகர மாட்டாங்க. 8லே தான் இருக்கிறாங்க. இது எனக்கு கிடைச்சது. அண்ட் இத பத்தி 1, 2 ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அண்ட் நான் சொன்னது இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அவங்களும் அத பத்தி பேசினாங்க. இந்த கேப் ஓட்டுவாங்கல்ல, அவங்களும் அததான் சொன்னாங்க. இப்படிதான்ப்பா இருக்கும். கொஞ்சம் நீ கவனமா இருந்துக்கோ. அப்படின்னாதான் கூடுறது உனக்கு தெரியும். இல்ல சும்மா எடுத்தங்கவுத்தன்னு முதல்ல எடுத்த உடனே வண்டிய வந்து அமுக்கி ஆர்பிஎம் ரைஸ் பண்ணி ஓட்டாதீங்க அப்படிங்கிறதையும் அவங்களோட சஜஷன் அவங்க சொன்னாங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது வண்டியில பொறுத்தவரைக்கும் நான் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுனேன். அந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல விஐஎன் இந்த வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அது வந்து உங்களுடைய பேருக்கு ரெஜிஸ்டர் ஆன பிறகு, அதாவது ஷோரூம்ல இருந்து இந்த வண்டி தான் உங்களுக்குன்னு சொல்லி குடுத்த பிறகு, நீங்க அந்த நம்பர கையில வச்சுக்கிட்டு, இந்த வண்டியோட முன்பக்கம், சைடு அப்புறம் கிளாஸ் முக்கியமா இந்த கண்ணாடி விஷயங்கள். அதுல பார்த்தீங்கன்னா, கண்ணாடிலலாம் ஒரு நம்பர் இருக்கும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் அதாவது அதோட ரெஜிஸ்டர் நம்பர் சம்திங் எல்ஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்பர் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ப்ராடக்ட் தயாரிச்சாலும் அதோட நம்பர் இருக்கும். அது அப்புறம் பின்பக்க கண்ணாடிலயும் அந்த நம்பர் இது எல்லாமே ஒரே நம்பரா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒரே நம்பரா இருக்குதுன்னா, அது எல்லாமே அந்த ஃபேக்டரியில அப்படி அப்படி தூக்கி மாட்டி உங்க கைக்கு வந்திருக்குது. இல்ல ஏதாவது டேமேஜா இருக்குதுன்னா, இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அத நீங்க வந்து அந்த ஷோரூம்ல நீங்க கேட்கறது மூலமா அவங்க அதோட இன்ஃபர்மேஷன் அவங்க குடுப்பாங்க. அடுத்தது டயரு, அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, அப்புறம் அதோட சைஸ் என்ன இதெல்லாம் கவனமா பாருங்க. ஸோ எனக்கு கிடைச்ச அறிவுரை நான் வந்து என்னுடைய பழைய கார் இண்டிகாக்கு டயர் மாத்தணும் அப்படின்னு போறப்போ, டயர் எக்ஸ்பர்ட் ஐ மீன் அந்த டயர் கழட்டி மாட்டுவாங்கல்ல, அவங்க வந்து அந்த கடையில இருக்கவங்க சொன்னாங்க.
5000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறப்போ டயரோடைய பொசிஷனை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே அதாவது ஃப்ரண்ட் ரைட்டை பேக் லெஃப்டாக மாற்றுங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட்டை பேக் ரைட்டாக மாற்றுங்க. இதை அப்படி எக்ஸ் மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. இது ஒரு விஷயம் 5000 கிலோமீட்டரில். அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா 5 வருஷம் தான் ஒரு டயருக்கு வேல்யூ. அந்த 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த டயரு தன்னோட ஸ்டிஃப்னஸை வந்து கூட்டும். அதாவது உதாரணத்துக்கு எப்படின்னா ரப்பர் வந்து இப்போ புதுசா இருக்கிறப்போ அப்படி லோடு கிடைக்கிறப்போ அமுங்கும். வண்டி ஓட்டுறப்போ சூடாகிறது அப்படிங்கிறப்போ ரோட்ல நல்ல கிரிப் இருக்கும். அதே தான் 5 வருஷத்துக்கு மேலே போகுதுங்கிறப்ப அந்த ரப்பர் வந்து இறுக ஆரம்பிக்கும், வெடிப்பு விடும். ப்ராப்பராக நம்ம ஏர் மெயின்டைன் பண்ணலை, ஏர் பிஎஸ்ஐ வந்து ப்ராப்பரானது மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இந்த பிஎஸ்ஐ அப்படிங்கிறது இந்த பி பில்லரில் எழுதியிருப்பாங்கல்ல, அது மேக்ஸிமம் பி பில்லரில் இருக்கும், எல்லாம் மேனுவலில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா அந்த டயரு 5 வருஷத்துக்கு பிறகு யூஸ்லெஸ். ஈவன் தோ அது ஸ்டெப்னி டயராக இருந்தாலும், இப்போலாம் நான் நிறைய காலம் ஸ்டெப்னி டயர், ஈவன் நான் வச்சிருக்கிற அல்ட்ராஸில் கூட R16 இல்லாமல் R14 தான் ஸ்டெப்னி. ஸோ சின்ன டயரு, ஆனால் அது வந்து 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டுறாங்க. அப்படின்னா நான் வந்து டயரை ரொட்டேஷனில் விட முடியாது. எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு R16 வாங்கி ஸ்டெப்னியாக யூஸ் பண்ணலாம். பட் R16 என்னால் அந்த ஸ்டெப்னி வைக்கிற இடத்துல வைக்க முடியுமாங்கிறதும் தெரியாது. அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஸோ இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் என்னால் R16 யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுவும் அந்த ரிம்முக்கு நான் எல்லாத்தையும் அப்படியே மாற்றணும். ஸோ இட் வில் பி குட், பெஸ்ட். அந்த ஸ்டெப்னி அப்படி இருக்கட்டும். தேவைப்படுற அன்னைக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏர் ப்ரெஷர் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணாமல் இட் வில் பி பெஸ்ட். ஸோ இது ஒன்று. டயரையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டயர் பழைய டயராக கூட இருந்ததுன்னா பிரச்சனை. ரெண்டாவது ஷோரூமில் வந்து நின்ன வண்டியாக இருந்ததுன்னா அது வந்து நீங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு போகிறோம்னா அப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வேற என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸா. உங்கள் காரில் இருக்கிற என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதோ அதை பற்றி முதல்ல ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு, புஷ் பட்டன் வச்சுக்கோங்க. புஷ் பட்டனாக இருந்தாலும் சரி, கீ போட்டு வண்டி ஆன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சாவி நம்ம போட்டு ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணோம்னா வண்டி ஆன். அதாவது அந்த ஆக்சசரிஸ் எல்லாத்துக்கும் பவர் போகும். அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் பேட்டரியில் இருக்கிற பவரை அது கொடுக்கும். அடுத்தது இன்னொருக்கா திருப்புறோம் அப்படின்னா அந்த ஸ்டீரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அதை அன்லாக் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஒரு அப்கிரேடபிள் திங்கு. அதுக்கு அடுத்து நம்ம திருப்புறோம் அப்படின்னா தான் ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய மோட்டார் சுத்த ஆரம்பிச்சு இன்ஜின் கிராங்க் ஆகும். அதுக்கு பிறகு இன்ஜின் ஸ்டார்ட் ஆன பிறகு அல்டர்னேட்டர்ல இருந்து பவர் வந்து ஸோ இது நார்மல். அதுக்கப்புறம் நம்ம கியர் போடுற மூலம் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது ஒரு விஷயம். புஷ் பட்டன்லேயே அதே மாதிரி தான். ஒருக்கா நீங்கள் கிளச்சை பிடிக்காம ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக அது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு பவர் கொடுக்கும். மறுபடியும் நீங்கள் அமுக்குறீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, ஃபேன் ப்ளோவரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும், அது மாதிரி பாட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். பேட்டரியில் எல்லாமே ஓடும். அடுத்து வந்து கிளச்சை பிடிச்சிட்டு அமுக்குனீங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இல்லை நீங்கள் கிளச்சை பிடிக்காம அமுக்குனீங்கன்னா இப்போதைக்கு எது இதெல்லாம் ஆன்ல இருக்கு எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ இது இந்த ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இது ஒன்று. அடுத்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து காரில் இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் மேக்ஸிமம் அந்த வண்டியில் உள்ள கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதில் கொடுக்கலாம். நம்ம எந்த மாதிரி டிரைவிங் ஸ்டைல் வச்சுருக்கிறோம், சேஃப்டி எந்த மாதிரி சேஃப்டி ஸ்கோர் கொடுக்குது, டிரைவிங் ஸ்கோர் என்ன, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், லாஸ்ட்டாக நம்ம ஓட்டின ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தேர்ட் பார்ட்டியாக இன்ஃபோடைன்மெண்ட் எதாவது வைக்கணும்னா வைக்கலாம். பட் என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக ஆண்ட்ராய்டு போகிறீங்கன்னா மேபி ஸ்லோ ஆகலாம்னு ஒரு சஜஷன். மேபி நான் வந்து சாலிடாக ஸ்லோ ஆகும் போகாதீங்கன்னு நான் சொல்லலை. ஒருவேளை ஸ்லோ ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. ஏன்னா நான் பார்த்த ஒரு 2 கேப் டிரைவரு யூடியூப்பை கிளிக் பண்ணுறாங்க. அந்த யூடியூப் ஐக்கான் வந்து அப்படியே பெருசாகி டிஸ்பிளே ஃபுல்லாக ரெட் கலரில் நின்று அதுக்கு பிறகு யூடியூப்புக்குள்ளே போக ஆரம்பிச்சது. இன்னொருத்தருக்கு யூடியூப் அப்படி வந்தது அப்படி நிற்கிது, அதுக்கு பிறகு ஒயிட் கலர்லாம் வந்துட்டு மறுபடியும் அந்த டப்பாஸ் எல்லாம் அந்த தம்ப்நெயில் எல்லாம் லோட் ஆக ஆரம்பிச்சு ரன்னிங்கில் இருந்தது. வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க ப்ளே பண்ணுறாங்க, ஈஸியாக ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் இஷ்யூ இல்லை. ஏன்னா எல்லாமே ஸ்டாட்டிக்காக அவங்க நின்றுடுது. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, அந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் டைம் எடுக்குது. ஏன் டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு. மற்றபடி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வச்சிருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ப்ளே ஆகுமாங்கிறது கேள்வி தான். மே நாட் பி அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது ப்ராப்பராக தெரியல. பட் நீங்கள் அந்த ஷோரூமில் கேட்டு அதை பற்றின ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம காரில் இருக்குது,
நம்ம வந்து இவ்வளோ ஸ்பீடு போகலாம், ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான். அதுக்கு பிறகு அது வந்து வார்னிங் குடுக்கும். சீட் பெல்ட் மேண்டேட்டரி அது போடல அப்படின்னா சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நீங்க ஈஸியா உங்களுடைய ரைட கம்ஃபர்ட்டாட்டு கொண்டு போகலாம். இது மாரி வேற உங்களுக்கு எதுவும் தகவல் இத பத்தி, அதாவது நான் வந்து இந்த புது கார் வாங்குறப்போ என்னெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, தாராளமா நீங்க என்னோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதில டெக்ஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் நான் பார்க்குறேனோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் ஈவன் தோ இந்த வீடியோ கூட இன்ஸ்டா மூலமா வந்த ஒரு நண்பருடைய ரெக்வெஸ்ட்னால தான் நான் அத பண்றேன். ஸோ இது அவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன் ஃபியூச்சர் வேற யாரும் வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 20 இயர் ஓல்டு டீசல் டர்போ இன்ஜின்ல இருந்து 1 இயர் ஓல்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2025ல இத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் 2026ல வாங்கியிருக்கேன். ஸோ 1 இயர் ஓல்டு வேணாம். ஃப்ரெஷ்ஷுன்னே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு வண்டி. அது வந்து எண்ணெய் பெட்ரோல். ஸோ டர்போ இன்ஜின்ல இருந்து ஒரு எண்ணெய் பெட்ரோலுக்கு வந்திருக்கேங்கிறப்போ டார்க் நண்பர் கேட்டாரு. ஸோ ஹில் கிளைம்பிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கு எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஏன்னா அது ஒரு 20 வருஷம் பழைய கார் என்ன இழுப்பு இழுக்குமோ, அதோட கெப்பாசிட்டி குறையலாம் மேபி. அத விட இது கொஞ்சம் எனக்கு நல்லாவே தான் இருந்தது. ஆனா நான் வந்து கொஞ்சம் ஆக்ஸலரேஷன் அதிகமா குடுத்து போனேன். ஏன்னா ஒரு பயம். ஏன்னா பெட்ரோலு இழுக்காம போகலாம். ஏன்னா இதுல வந்து 119 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இண்டிகால எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஓகே. எதுக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து அந்த மாரி போனேன். பட் இட்ஸ் குட். நோ இஷ்யூஸ் அட் ஆல். அழகா போச்சுது. ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாரி இறக்கத்துலயும் ஃபர்ஸ்ட் கியர போட்டுட்டு கிளட்ச விட்டாச்சு. அது பாட்டுக்கு குடு 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 குடுன்னு மெதுவா கீழ இறங்கி வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டு அப்புறம் அந்த ஹில்லுல ஓட்டுறப்போ இருந்தது சூப்பரா தான் இருக்கு. நான் அத பத்தி எதுவும் ஒரு தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா நல்லாவே இருக்குது. அதனால ஐ ஃபீல் ஹேப்பி ஆன் திஸ் ரைடு. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம். ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் வந்து அதிலிருந்து இங்க வர்றப்போ என்னன்னா கொண்டு வந்தேன். அது மாரி எலக்ட்ரிக்கல் ஆக்சஸரீஸ் வந்து இந்த கார்ல வந்து இல்ல. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது கிரியேட்டிவ்ல. அப்போ நான் வந்து மேனுவலா ஆட் பண்ணணும். கிரியேட்டிவ்ல வயர்லெஸ் சார்ஜிங் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது அதான் பழைய அந்த இதே அப்படியே இங்க ஆட் பண்ணிட்டேன். அதுவும் உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டால போட்டிருந்தேன் எப்படி ஆட் பண்ணேன் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்தது டேஷ் கேமு. நான் யூஸ் பண்ற டேஷ் கேம என்னோட சேனல்ல நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் குட். நான் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் குட். ஏன்னா சில நேரங்கள்ல அதோட நம்பர் பிளேட் தெரிய மாட்டேங்குது. ஆனா பல நேரங்கள்ல தெரியுது. அதாவது தேவைப்படுற நேரத்துல தெரியுதான்னா, அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நான் போய் நிக்கல. பட் ஃப்ரண்ட், பேக் 2க்குமே ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன். அதையும் தாண்டி கியூபோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃப்ரண்ட் டேஷ் கேம் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நல்லா யூஸ் ஆயிருந்தது. பட் அது 1080p, இது 4K. பேரு மட்டும் தான். அப்படின்னு நம்புவோம். ஓகே. ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் அத தாண்டி இன்ஜின் நாய்ஸ் வந்து கேபின்குள்ள இருக்குதான்னா, கம்பேரிசன் பண்ணி எனக்கு சொல்ல தெரியல. பட் இண்டிகாவ கம்பேர் பண்றப்போ லைட்டா இருக்கு. ஐ மீன் இண்டிகால இல்லன்னு நான் சொல்லல. இண்டிகால ரொம்பவே இருக்கு. இதுல கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் பிரீமியம் லெவல் அப்படிங்கிறப்போ, அந்த கண்ணாடிலாம் இறக்கி விட்டோம் அப்படின்னாக்க, ரொம்பவே கேட்குது. கண்ணாடிய ஏத்தி விட்டா அந்த அளவுக்கு இல்ல. ஸோ ஐ ஃபீல் ஹேப்பி. ஏன்னா நான் ப்ளோயர் 2 கொஞ்சம் ப்ளோயர் வந்து 2ல வச்சோம் அப்படின்னா, ஒரு அமைதியான ரைடு இருக்குது. வந்து ப்ளோவரோட சவுண்ட் அதிகமா இருக்குது. ப்ளோவர் பாட்டுலாம் போடுறோம் அப்படின்னா கேட்க நல்லா இருக்கு. பாட்டுன்னு வருதா நான் நான் வச்சிருக்கிற வேரியன்ட்ல அந்த ஹார்மன் ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. ஐ திங்க் 8 ஸ்பீக்கர், 4 ட்விட்டர், 4 சாதா ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. டம் டிம் டம் டிம்னு அந்த லோ ஃப்ரீக்வன்சி, ஹை எல்லாமே அழகா இருக்குது கேட்கறதுக்கு. எக்ஸ்ட்ரா எதுவும் எனக்கு தேவைப்படல. ஸோ நான் வச்சிருக்கிற அக்சஸரீஸ் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் கூல் பண்றதுக்கு ஒரு ஃபேனு, அந்த சார்ஜருக்கு பக்கத்துல ஃபேனு. நல்லா ஒர்க் ஆகுது. ஏசி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, ஃபோன் ஹீட் இல்லாம இருக்கு. இல்லன்னா ஃபோன் ஹீட் ஆகுது. அவ்வளோதான். ஆம், அடுத்தது டேஷ் கேம். இது 3 தான் நான் இப்போதைக்கு மாட்டியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும், அதில நான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட்டோடைய லிங்க்ஸ் வந்து குடுக்குறேன். அதை நீங்க வந்து கிளிக் பண்றது மூலமா இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் நீங்களும் அத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேணும்னா வாங்கிக்கோங்க. நோ இஷ்யூஸ். அண்ட் ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ். ஃபர்தர் திங்ஸ் நீங்க கமெண்ட்ஸ் நீங்க போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அத வீடியோவா போடணும் அப்படின்னாலும் நான் தாராளமா போடுறேன். ஆல்ரெடி நான் இப்படி போடுறது எனக்கும் ஹேப்பி. இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஹேப்பியா அவங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறத நீங்க கேளுங்க. அது வந்து இன்ஸ்டாலயோ இல்லன்னா யூடியூப்லயோ ஷார்ட்ஸாவோ இல்ல வீடியோஸாவோ போட முடிஞ்சா தாராளமா நான் போடுறேன். அண்ட் யா, தட்ஸ் ஆல். எஸ்பி ஃபார்மிகா சைனிங் ஆஃப். மீட் யூ ஆல் கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ்.